அனைவருக்கும் வணக்கம். வீரம் என்பது மரத்தமிழர்களின் வாழ்வியலோடு இரண்டர கலந்த ஒன்று. தமிழர்களின் அறத்தொடுக்குரிய வீரத்தை உலகிற்கு பறைசாற்றும் பண்டைய தமிழ் இலக்கியங்கள் பல. ஏறு தழுவுதல், மற்போர், குதிரையேற்றம், யானையேற்றம், மல்யுத்தம், வாள்வீச்சு, வேல் எய்தல், வில்லேற்றம், அம்பு எய்தல், சிலம்பு வரிசைகள், கவன் எறிதல், வல்லையம் எறிதல், இளவட்டக்கல் தூக்குதல், வழுக்குமரம் ஏறுதல், சடுகுடு, உரியடி மற்றும் சுருள்பட்டா சுழற்றுதல் போன்ற பல்வேறு வகையான வீர விளையாட்டுகளே தமிழர்களின் பொழுதுபோக்கு நிகழ்வுகளாக இருந்தன. இந்திய விடுதலை போராட்டத்தில் வீரம் செறிந்த தமிழர்களின் பங்கு அளப்பரியது. வந்தாரை வாழ வைக்கும் தமிழகத்திலிருந்து ஆங்கிலேயர்களின் அடக்குமுறையை கண்டு கொதித்தெழுந்து களம் கண்ட பல்வேறு வீரர்களுள் ஒரு சிலரை பற்றி ஒரு சில வார்த்தைகள். அழகு முத்துக்கோன் 1857 இந்தியாவின் முதல் விடுதலை போர் நடைபெற்றது என்று அறியப்படுகிறது. ஆனால் இதற்கு முன்பே இந்தியாவின் பல இடங்களில் பலர் ஆங்கிலேய அரசுக்கு எதிரான போரில் ஈடுபட்டு வந்தனர். இதில் முதன்மையானவர் மன்னர் வீர அழகு முத்துக்கோன். 1759 அழகு முத்துக்கோன் நடத்திய போர்தான் வெள்ளையர் அரசை எதிர்த்து நடைபெற்ற முதல் விடுதலை போராகும். பூலித்தேவன் நெற்கட்டான் செவல் பாளைய பகுதியை ஆண்ட பூலித்தேவன் 18ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் கிழக்கிந்திய நிறுவனத்திற்கு எதிராக தீரத்துடன் செயல்பட்டார். 1755 கற்பம் கட்ட மறுத்து அழகு முத்து சேர்வை படையுடன் சேர்ந்து ஆங்கில படையை எதிர்த்து வெற்றி பெற்றார். இதுவே பாளையக்காரர்களுக்கு எதிரான ஆங்கிலேயர்களின் முதல் தோல்வியாகும். முத்துவடுகநாதர் இவர் சிவகங்கையை ஆண்ட 2ஆம் மன்னர் ஆவார். ஆங்கிலேய படை மதுரையை ஆண்ட விஜயகுமார ராயக்கர் மீது படையெடுத்து வென்று மதுரையை கைப்பற்றியது. இதை அறிந்த முத்துவடுகநாதர் மதுரை மீது போர் தொடுத்து சென்று மதுரையை மீட்டு நாயக்க மன்னரிடமே திருப்பி அளித்தார். அதனால் கோபமடைந்த ஆங்கிலேய அரசு சிவகங்கை சார்பாக வரி செலுத்த வேண்டும் என்று முத்துவடுகநாதருக்கு தூது அனுப்பியது. அதை ஏற்க மறுத்ததால் அவர் மீது படையெடுத்தது ஆங்கில அரசு. சிறிதும் சுணக்கமின்றி வீரத்துடன் போர் புரிந்தார் முத்துவடுகநாதர். இறுதியில் முத்துவடுகநாதரை சமாதானம் பேசுவதாக பொய்யுரைத்து நயவஞ்சகமாக சுட்டு கொன்றது ஆங்கிலேய அரசு. வேலு நாச்சியார் ஆங்கிலேய ஆதிக்கத்தை எதிர்த்து போராடிய முதல் இந்திய பெண் என்னும் பெருமைக்குரியவர் வேலு நாச்சியார். சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரின் மனைவி இவர். 1772 ஐரோப்பியரின் படையெடுப்பால் கணவரை இழந்த வேலு நாச்சியார் இந்த படையெடுப்பை தீரத்துடன் எதிர்க்க நினைத்து விருப்பாட்சியில் தங்கி ஹைதர் அலியை சந்தித்து உதவி கோரினார். ஹைதர் அலி உதவிகள் செய்வதாக உறுதியளித்தார். மருது சகோதரர்களின் பெரும் முயற்சியினால் சிவகங்கை மக்களை ஒன்று திரட்டி ஓர் எதிர்ப்பு படை ஒன்று உருவாக்கப்பட்டது. வேலு நாச்சியாரும் மருது சகோதரர்களுமே இப்போராட்டத்திற்கு தலைமை தாங்கினர். ஹைதர் அலி 5000 குதிரை வீரர்களையும் 5000 போர் வீரர்களையும் பீரங்கி படை ஒன்றையும் அனுப்பி வைத்தார். அதன் உதவியால் சிவகங்கை மீட்கப்பட்டது. பிறகு வேலு நாச்சியார் சிவகங்கை சீமையின் முதல் ராணியாக முடிசூட்டப்பட்டார். விருப்பாச்சி கோபால் நாயக்கர் ஆங்கிலேயருக்கு எதிரான தமிழ்நாட்டு விடுதலை போராட்ட வீரர்களுள் முக்கியமானவர் விருப்பாச்சியின் 19வது பாளையக்காரர். ராணி வேலு நாச்சியாருக்கும் ஊமைத்துறைக்கும் அடைக்கலம் கொடுத்தார். ஆங்கிலேயருக்கு எதிராக கூட்டுப்படை திரட்டி புரட்சி செய்தார். இதன் காரணமாக தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டார். மருது பாண்டியர் ஆங்கிலேயருக்கு எதிராக ஆயுதமேந்தி போராடியவர்கள் மருது சகோதரர்கள். சிவகங்கை அரசர் முத்துவடுகநாதரின் போர்ப்படையில் முக்கிய பொறுப்பு வகித்தனர். முத்துவடுகநாதரின் மறைவுக்கு பின் காட்டில் மறைந்து வாழ்ந்த மருது சகோதரர்கள் ஹைதர் அலி, கோபால் நாயக்கர் ஆகியோர் உதவியுடன் சிவகங்கையை மீட்டு வேலு நாச்சியாரை ஆட்சியில் அமர்த்தினர். வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆங்கில ஆட்சியை எதிர்த்து போரிட்ட பாஞ்சாலங்குறிச்சியைச் சேர்ந்த பாளையக்காரர். பரங்கியருக்கு கற்பம் கட்ட மறுத்து அவர்களுடன் கடும் போர் புரிந்தவர். எட்டயபுரத்தைச் சேர்ந்த எட்டப்பனால் காட்டிக் கொடுக்கப்பட்டு கயத்தாற்றில் தூக்கிலிடப்பட்டார். வ.உ.சி. சுதேசி இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டி பலரிடம் உதவி பெற்று சுதேசி கப்பல் கம்பெனி ஒன்றை தொடங்கினார். ஆங்கில கப்பல் வணிகத்தை எதிர்த்து தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே கப்பல் விட்டு கப்பலோட்டிய தமிழன் என்னும் சிறப்பினை பெற்றார். ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்தில் சிறை தண்டனை பெற்று சிறையில் செக்கிழுத்தும் கல்லுடைத்தும் இன்னல் பட்டதால் செக்கிழுத்த செம்மல் என போற்றப்படுகிறார். சுப்பிரமணிய சிவா வ.உ.சி. அவர்களுடன் சேர்ந்து விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்று 10 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றார். சிறையில் தொழுநோய்க்கு ஆளானார். அந்நிலையிலும் மக்களுக்கு பிரச்சாரம் செய்து விடுதலை போராட்டத்திற்கு ஆதரவு திரட்டும் பணியை அவர் கைவிடவில்லை. வாஞ்சிநாதன் தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்ட
திருநெல்வேலி கலெக்டர் ஆஸ்துரை என்பவரை சுட்டு கொன்றுவிட்டு பின் தன்னைத்தானேயும் சுட்டுக்கொண்டு இறந்த தீரர் இவர். தியாகி விஸ்வநாததாஸ் மேடை நாடகங்கள் மூலம் மக்கள் மனதில் விடுதலை வேட்கையை தூண்டியவர். வெள்ளையரை சாடி இவர் பாடிய கொக்கு பறக்குதடி பாப்பா, வெள்ளை கொக்கு பறக்குதடி பாப்பா என்னும் பாடல் வரிகள் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவை. தன் நாடகங்கள் மூலம் பெற்ற வருமானத்தை சுதந்திர போராட்டத்திற்கு வழங்கியவர். திருப்பூர் குமரன் 1932 மீண்டும் சட்டமறுப்பு இயக்கம் தொடங்கப்பட்ட போது தமிழகம் முழுவதும் அறப்போராட்டம் பரவியது. திருப்பூரில் தேசப்பந்து இளைஞர் மன்ற உறுப்பினர்கள் நடத்திய போராட்டத்தில் கலந்து கொண்ட திருப்பூர் குமரன் கையில் தேசிய கொடியை ஏந்தியபடி சென்றார். அப்போது அவர் காவலர்களால் தாக்கப்பட்டு மண்டை பிளந்து கையில் தேசிய கொடியை ஏந்தியபடியே மயங்கி விழுந்து உயிர் துறந்தார். இதனால் இவர் கொடியாத்த குமரன் என்று போற்றப்படுகிறார். ராஜாஜி புகழ்பெற்ற வழக்கறிஞரான ராஜாஜி சுதேசி இயக்கத்திற்காக சுதேச கப்பல் வாங்க தீவிரமாக முயற்சித்த வ.உ. சிதம்பரனார் அவர்களுக்கு பங்குகள் சேர்த்து கொடுத்தார். காந்தியடிகளின் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு ஆதரவாக தன் வழக்கறிஞர் தொழிலை துறந்து இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்தார். வைக்கம் போராட்டத்தில் கலந்து கொண்டார். 1930 காந்தியடிகள் தண்டியில் உப்பு சத்தியாகிரகம் நடத்திய போது அதே நேரத்தில் ராஜாஜி நூற்றுக்கணக்கான தொண்டர்களுடன் வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாகிரகம் நடத்தி சிறை சென்றார். தீரர் சத்தியமூர்த்தி பெருந்தலைவர் காமராஜரின் அரசியல் குருவான சத்தியமூர்த்தி சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டசபைக்குள் நுழைவதன் மூலமே விடுதலையை விரைந்து பெற முடியும் என்று நம்பினார். எனவே 1923 சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டு பல முறை சிறை சென்றார். காமராஜர் காங்கிரஸ் கட்சியில் தீவிரமாக செயலாற்றிய காமராஜர் உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆகியவற்றில் கலந்து கொண்டு சிறை சென்றார். நாடு விடுதலை பெறாமல் மனம் முடித்துக் கொள்வதில்லை என்று உறுதியெடுத்து இறுதி வரை மனம் முடித்துக் கொள்ளாமலேயே வாழ்ந்தவர் காமராஜர். தந்தை பெரியார் மூடநம்பிக்கை, ஜாதி வேறுபாடு போன்றவற்றை மக்கள் மனதிலிருந்து களையவும் பெண் விடுதலைக்காகவும் பாடுபட்ட பெரியார் தொடக்க காலத்தில் காங்கிரஸ் கட்சியில் உறுப்பினராக இருந்தார். காந்தியடிகளை பின்பற்றி தான் கதராடை அணிந்ததுடன் வீதிதோறும் திரிந்து கதராடைகளை விற்றார். கள்ளுக்கடைகளுக்கு எதிராகவும் வெளிநாட்டு துணிவகை விற்பனை செய்யும் வணிகர்களுக்கு எதிராகவும் மறியல் செய்து ஆங்கிலேயருக்கு எதிரான இந்திய விடுதலை போரில் தன் முத்திரையை பதித்தார். வ.வே.சு. ஐயர் தமிழ் சிறுகதை தந்தை என அழைக்கப்பெறும் இவர் சிறந்த இலக்கியவாதி. இந்திய விடுதலைக்காக பாடுபட்டவர். பாரிஸ்டர் பட்டம் பெற லண்டன் சென்றவர் அங்குள்ள இந்தியா விடுதியில் தங்கினார். அப்பொழுது அங்கிருந்தவர்களுடன் சேர்ந்து விடுதலை இயக்கத்தில் சேர்ந்தார். இராணுவ வீரர்களுக்குரிய போர் பயிற்சிகளை பெற்றார். துப்பாக்கி சுடுதலிலும் பயிற்சி பெற்றார். இந்தியா திரும்பிய வ.வே.சு. ஐயர் சுதந்திர போருக்கான வீரர்களை தயாரிக்க அவர்களுக்கு போர் பயிற்சிகளை அளித்தார். கொரில்லா போர் முறையை கற்பித்தார். பின்னாளில் அகிம்சைவாதியாக மாறி காங்கிரஸ் இயக்கத்தில் பங்கு பெற்றார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிறந்த ஆன்மீகவாதி, சாதிய பாகுபாட்டு எதிர்ப்பாளர், சுதந்திர போராட்ட வீரர். நேதாஜியின் இந்திய தேசிய இராணுவத்திற்கு தமிழகத்திலிருந்து ஆட்களை திரட்டி அனுப்பிய பெருமைக்கு உரியவர். மதுரை வைத்தியநாத ஐயர் புகழ்பெற்ற வழக்கறிஞரான இவர் அத்தொழிலை விடுத்து நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் தன்னையும் தன் குடும்பத்தையும் இணைத்து கொண்டார். வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம், கள்ளுக்கடை மறியல், சட்டமறுப்பு இயக்கம் போன்ற போராட்டங்களில் ஈடுபட்டு பல முறை சிறை சென்றார். தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்தில் அவரது மனைவியை ஈடுபடச் செய்தார். இதன் காரணமாக இவரும் பல மாதங்கள் சிறை தண்டனை பெற்றார். பாரதியார் அனல் பறக்கும் கவிதை வரிகளால் மக்கள் மனதில் விடுதலை அனலை மூட்டியவர். இந்திய மக்களுக்கு வேண்டியது விடுதலையை அன்றி வேறொன்றும் இல்லை என்பதனை வீர சுதந்திரம் வேண்டி நின்றார், பின்னர் வேறொன்று கொள்வாரோ என்றும், ஆரமுது உண்ணுதற்கு ஆசை கொண்டார், கல்லில் அறிவை செலுத்துவாரோ என்றும் கேட்டார். என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று சுதந்திரம் குறித்த இயக்கத்தை மக்கள் மனதில் தோற்றுவித்தார். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் என்னும் பாடலை உப்பு சத்தியாகிரக தொண்டர்களின் வழிநடை பாடலாக பாடிச் செல்ல எழுதி கொடுத்தார். உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றார். இவர்களைப் போன்று இந்திய விடுதலை போரில் ஈடுபட்டு பல்வேறு இன்னல்களுக்கு ஆளானவர்கள் பலர். அவர்களுள் வரலாற்று பக்கங்களில் இடம்பெற்று நாம் கவனத்திற்கு வந்தவர்கள் சிலர். வரலாற்றில் இடம்பெற இயலாமல் மறக்கப்பட்டவர்கள் பலர். இத்தனை போராட்டங்களுக்கு மத்தியில்
நாம் பெற்றுள்ள இச்சுதந்திரத்தை பேணிக்காக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். நன்றி.